ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்எஸ் தென்றல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகில் இருக்கிற அவினாசி டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற கருவலூர் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க வந்திருக்கிறோம். கருவலூரில் மாரியம்மன் திருக்கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற முக்கியமான மாரியம்மன் திருத்தலங்களில் கருவலூர் மாரியம்மன் திருக்கோவிலும் ஒன்றுங்க. இப்போது இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் திருவிழா நடைபெறுங்க. அந்த டைமில் மைக் செட்டு, சீரியல் செட்டுன்னு பக்காவாக செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இடைநாளில் இந்த மாதிரியான ஒரு லைட் செட்டிங் இருக்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு ஆச்சரியமாகி போச்சுங்க. வேறு ஏதாவது நிகழ்ச்சி ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி நடக்குதா அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கலான்ட்டு நம்ம போயிருந்தப்போ, இந்த பகுதியில் கேரள திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெறுவதாக சொல்லியிருந்தாங்க. மலையாள திரைப்படத்தின் அந்த ஷூட்டிங் இங்கே நடக்கிறத சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய பூக்கடை கிட்டுச்சாமி அண்ணன் இதோ நின்று கொண்டிருக்கிறார். இவர் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கங்க. அப்புறம் இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையுமே லைட் செட்டிங் அவ்வளோ பக்காவாக இருக்குதுங்க. பாருங்கள், இந்த பெண் குழந்தை இந்த ஊஞ்சலில் ஆடுற மாதிரியான இந்த செட்டப்புக்கு பின்னாடி தாங்க தேருங்கிறது நிற்கிது. அதை முழுக்க முழுக்க மறைச்சி அந்த செட்டப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கோவில் முழுக்கவே வண்ண விளக்குகளால் அவ்வளவு ஒரு ஜெகஜோதியாக இருக்குதுங்க. திருவிழாவுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை நம்ம இப்போ நாளில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. பாருங்கள், கடைகள், வணிக வளாகங்கள், கோவில் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லா இடமே ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துகள்லையுமே அந்த லைட் செட்டிங், சீரியல் லைட் செட்டிங் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அண்டு அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் அந்த என்னென்ன ஐட்டங்க, சவுண்டு சர்வீஸ் ஐட்டம் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக வச்சுருக்குறாங்க. இதோ பாருங்கள், இங்கே ஏதோ பொங்கல் ஏதாவது சமையல் செய்கிற மாதிரியான ஒரு சீன் எடுப்பாங்க போல் தெரியுதுங்க. அதற்காக அடுப்பு மற்றும் பாத்திரம். இவர் நம்மளுக்கு தெரிஞ்சவருங்க, மணப்பாளையத்துக்காரரு. இவரும் ஷூட்டிங்ஸ் பார்க்குறக்கு வந்திருக்கிறாரு. இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. இன்னும் சில நிமிடங்களில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறதுக்கு உண்டான அறிகுறியாக இந்த ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி இப்போது வெளிச்சம் பக்காவாக வந்திருக்குதுங்க. இங்கே இந்த அண்டாவில் ஏதாவது சமையல் செய்கிற மாதிரியான சீன் எடுப்பாங்க போல் தெரியுதுங்க. அதுக்குண்டான செட்டப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாருமே நம்மளுடைய பகுதியை சார்ந்தவர்கள் தான். அதாவது மற்ற பகுதியினருக்கு அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு இது புதுசுங்க. பாருங்கள், அந்த கரகம் மாதிரியான அதை வச்சுட்டு தலையில் வச்சுட்டு ஆடக்கூடிய அந்த செட்டிங்கில் எல்லாமே பின்னாடி அந்த நிற்பவர்களுக்கு பின்னாடி வச்சுருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த 2 ஐட்டத்தை சப்பரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாரியம்மன் கோவில் திருவிழாக்களில் மாவிளக்கு அந்த சப்பரத்தில் வச்சு தாங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான சப்பரம் வச்சுருக்கிறாங்க. சரி, கேமரா மற்ற ஐட்டங்கள் எல்லாமே எங்கே இருக்கும், அந்த ஷூட்டிங்க்கு உண்டான அந்த கேரவன் அதெல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு நம்ம அப்படியே கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. விநாயகர் திருக்கோவிலுங்க. கோவிலினுடைய கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க. வந்துட்டேங்க, கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஷூட்டிங்க்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த லைட்டிங், அந்த ஃபோக்கஸ் லைட்டுக மற்றும் அந்த கேமரா கிளாரிட்டிக்கு உண்டான அந்த லைட்டுகள் எல்லாமே பக்காவாக வச்சுருக்கிறாங்க. அதாவது இன்டோரில் நம்ம ஸ்டுடியோவில் வச்சுருக்கிற மாதிரியே இப்போ அவுட்டோரில் வச்சுருக்கிறாங்க. இப்போ கேமரா எல்லாமே இப்போதைக்கு ஓய்வில் இருக்குதுங்க. பாருங்கள், எல்லாமே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அந்த கருவிகள் தான் பயன்படுத்துகிறாங்க. கேமராவுமே எல்லாம் பக்காவான பெரிய பெரிய கேமராவாக இருக்குதுங்க. நம்ம
ஒரு சில காட்சிகளை நம்ம சேனல்லாம் வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து நம்ம செல்ஃபோனில் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த திரைப்படத்தை எடுப்பதற்கு பாருங்கள் எவ்வளவு அதிநவீனமான கேமரா எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு. மானிட்டர் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் பூசாரி கெட்டப்பில் எல்லாருமே வந்து தயாராகி வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே நம்ம பகுதியை சார்ந்தவர்கள் தானுங்க. என்னென்னா மலையாளத்தில் டைலாக் ஏதாவது பேச சொல்லி அதை வந்து டப்பிங்கில் வந்து அவங்க ஏரியாவில் ரெடி பண்ணிக்குவாங்க ஸ்டுடியோவில். இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாருமே வந்து அந்த மஞ்சள் சேரீ கட்டியிருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து நம்ம கருவலூர் பகுதியை சார்ந்தவர்கள் தானுங்க. வள்ளிக்கும்மி உண்டான அந்த சீன் எடுக்க போகிறதா சொல்லி சொன்னாங்க. ஸோ அதற்குரிய அந்த காஸ்டியூம்ஸோட வந்திருக்கிறாங்க. ஸ்பீக்கர் செட்டு, சீரியல் செட்டு எல்லாமே பக்காவாக டெக்கரேஷன் முதற்கொண்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சியை திருவிழாவுக்கு அப்புறமா இப்போ தாங்க நம்ம பார்க்குறோம். பாருங்கள் முளைப்பாரி அதை சுற்றி வந்து எல்லாமே அதையும் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டைரக்டர் ஒரு தமிழ் கலாச்சாரம் தெரிஞ்ச டைரக்டர் மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா அப்படி தெரிஞ்சவங்கனால மட்டும்தாங்க நம்ம இது பண்ண முடியும். ஸோ இவர் தாங்க பாட்டு பாட போகிறவர். இவரும் ரெடியாக இருக்கிறாருங்க. பாலாஜி பூஜா ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து இப்போது இங்கே போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு போவோங்க. ஸோ அவங்க கடையும் இருக்குது. இதற்கு அடுத்த வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முன் கோபுரம் வழியாக வந்து நம்ம உள்ளே போவோங்க. அந்த முன் கோபுரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதுவும் எல்லாமே நீட்டாக பக்காவாக லைட் செட்டிங்கோடு போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அலங்காரம் எல்லாமே பாருங்கள் நீட்டாக தெளிவாக வாழை மரம் எல்லாம் கட்டி நல்லா அதை சுற்றி சீரியல் செட் எல்லாமே போட்டு நல்லா பக்காவாக இவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த கல் தூணுங்கிறத வந்து மறைச்ச மாதிரி நல்லா தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாமே பூசாரி கெட்டப்பில் அடுத்தது ஏதாவது சீனில் நடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. காலையில் வரைக்கும் எடுப்பாங்க இந்த சீனு. இந்த பூக்கடையும் வந்து நம்ம கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குதுங்க. இந்த பொம்மை கடைகளாகட்டும் எல்லாமே வந்து கோயிலுக்கு போகிற இடத்துலையே வந்து இருக்குதுங்க. கோயில் வாசல்லையே இருக்குதுங்க. இப்போது இந்த மளிகை ஸ்டோருங்கிறது வந்து கேகேஎஸ் மளிகை ஸ்டோருங்க. ஆனால் அதை வந்து மலையாளத்தில் கண்ணகி ஸ்டோர் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருக்கிறாங்க. என்ன ரீசன்னா ஏதாவது ஒரு திரைப்பட காட்சி அந்த காட்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ ஏர் கம்ப்ரஸர் மூலிமா எதுக்கோ இந்த காற்றுங்கிறத வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தயார் பண்ணி அதன் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு சீன் க்ரியேட் ஏதாவது இந்த பாத்திரம் வச்சு ஏதாவது சமையல் செய்கிற மாதிரியான ஒரு சீன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. அவங்க அந்த கம்ப்ரஸரில் ஏர் பிடிச்சிட்டு போனதுக்கு பின்னாடி இப்போது ஒரு சில கெமிக்கலை உள்ளே போட்டாங்க. இவர் வந்து நம்மளுடைய கருவலூர் அருள்மிகு ஸ்ரீ கருணாகர வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் அண்ணன் திரு சீனிவாஸ் ஐயங்கார் எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர் வந்து ஷூட்டிங் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. கருவலூரை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்திருக்கிறாங்க. என்ன காரணம்னா எங்கள் பகுதியில் எல்லாமே வந்து ஷூட்டிங் இன்னும் இது நான் வரைக்கும் எடுத்தது இல்லைங்க. இதுதான் முதல் முறையாக எடுக்கிறாங்க. ஸோ முதல் முறையாக வந்து அந்த ஷூட்டிங்கு அதுக்கு எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஆர்வம், அதனால் வந்து சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேர் வந்து இங்கே ரெடியாகி வந்திருக்கிறாங்க. இன்னும் சில நிமிடங்களில் வந்து பாருங்கள் ஒரு பூசாரி கெட்டப்பில் வந்து இப்போது ரெடி ஆகிட்டார். நீ அடுத்தது வந்து ஏதாவது ஒரு சீன் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னும் சில நிமிடங்களில் வந்து அந்த திரைப்பட காட்சிகள் எடுக்கிறதுங்கிறது வந்து நடக்க இருக்குதுங்க. என்னென்னா தமிழ் சினிமாவில் வருதோ இல்லையாங்க, கேரளத்தில் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகலாம் நம்மளுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு. இப்போ வந்து பாருங்கள் இது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின அந்த இது தாங்க. பார்த்தா கெமிக்கல் அப்படி கொதிக்கிற மாதிரியான அந்த சட்டியிலேருந்து வந்து கொதிக்கிற மாதிரி சீனு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இப்போது ஷூட்டிங்ஸ் பார்க்குறக்கு
ஆவலாக இருக்கிறாங்க. மற்றும் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களை பார்க்குறதுக்கும் வந்து ஆர்வமாக இங்கே வந்திருக்கிறாங்க. திருவிழா சமயத்தில் வந்த கூட்டம் மாதிரியான ஒரு கூட்டம் இப்போ பார்க்க முடிச்சுதுங்க. அதுபோக கதகளி செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை மேக்சிமம் வந்து நம்ம மலையாள சினிமாவிலேயோ அல்லது அதே மாதிரி வந்து கேரளா விசேஷங்கள்லையோ தாங்க பார்க்க முடியும். ஆனால் அந்த காட்சியும் வந்து நம்ம இங்கே பார்க்குறோங்க. எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க. பூசாரி கெட்டப்லேயும் வந்து எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போது ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு தயார் நிலைமையில் இருக்குதுங்க. மேலதாளத்துக்காரர் முதற்கொண்டு எல்லாருமே ரெடியாகி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில வினாடிகளில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஷூட்டிங் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிங்கிறது வந்து நடக்கவிருக்குதுங்க. இந்த விளக்குமாறு பூ எல்லாமே வந்து நீட்டாக அந்த இதில் முளைப்பாரி இதில் வந்து சட்டியில் சொருகி வைக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்னா வந்து இப்படி இருந்து அதை வந்து கரெக்டாக கவர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக தொழில்நுட்ப கலைஞர்களினுடைய பங்குங்கிறது வந்து ரொம்ப அளப்பரியுதுங்க. அது எந்த சினிமாவாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் அல்லது மலையாள சினிமாவாக இருக்கட்டும், பாருங்கள் பலூன் எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தா இது ஒரு கடை வீதி மாதிரியான ஒரு இதில் வந்து கோயில் கிரவுண்டில் அந்த கலை நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத காமிக்கும் விதமாக அந்த பலூன்கள் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி இது வியாபாரத்துக்குங்களா அப்படின்னு நம்ம கேட்கலான்னு பார்த்தோம். இருந்தாலும் வந்து அதை கொண்டு வந்து ஷூட்டிங்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது கேமரா மற்றும் மற்ற உபகரணங்களை எல்லாமே வந்து இப்போது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், இதுதாங்க அப்பளையோ போர்த்தி வச்சுருந்த அந்த கேமரா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு தயாராகிடுச்சுங்க. வெல்கம் அப்படிங்கிற போர்டு நீட்டாக ஜம்முன்னு லைட் செட்டிங்கோட பக்காவாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. பிரதர், தண்டவாளத்தை மெதுவாக விடுங்க. ரயில் கீழே விட போகிறாங்களா? தண்டவாளெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கிரேன் செட்டப்பில் எடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து அந்த போர்ஷனுக்கு வந்து அது தாங்க. இப்போது கிட்டத்தட்ட திருவிழாவில் இருக்கிற கூட்டம் மாதிரியான ஒரு கூட்டம் இப்போது அந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது டைரக்டர் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னும் ஒரு சில வினாடிகளில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. இவர் தானுங்க நம்ம ஊர் நம்ம தம்பி விஷ்ணு. இங்கே மாரியம்மன் திருக்கோவிலில் வந்து இந்து அறநிலையத்துறை பணியில் இருக்கிறாருங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க. நீட்டாக அந்த லைட் எல்லாமே ஃபோக்கஸ் லைட் எல்லாமே ஆன் பண்ணி இப்போது கேமராவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேமராவை ரெடி பண்ணினதும் இப்போது ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பிரைட்னஸ் கம்மியாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலையும் கூட அந்த ஃபோக்கஸ் லைட் ஆன் பண்ணினதுக்கப்புறமா நல்லா ஜம்முன்னு ப்ரைட்டாக எல்லாருமே வந்து தெரிகிறாங்க. இதுதானுங்க அந்த லைட்டிங்க்கு உண்டான பவரு. அந்த கதகளி ட்ரெஸ் போட்டிருந்தவங்க அந்த பக்கம் நிற்கிறாங்க, ரெடியாக இருக்கிறார்கள். அந்த சீன் ஆரம்பித்த உடனே இவர்களும் ஆட ஆரம்பித்து விடுவார்கள்.
ஓகே அண்ணே பாடலாம் அண்ணே பாடலாம். தேவன் மூவர் முதல் யாவர் அந்த தெய்வம் அம்மா மாமுனிவர் அந்த சிறுசூத்திர மஞ்சள் கரங்கள் சுற்றி கரங்கள் போகிறே சார் இந்த கிரேனை கொஞ்சம் ரெடி பண்ண சொல்லு. ஓகே சார். அண்ணா நான் போய் சொல்லட்டுங்களா? அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஏத்த மாதிரி இருக்குதுங்களே அதானுங்களா கிரேன். அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? கிரேனுக்குண்டான அந்த சீனுக்குண்டான அந்த பணிகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. கிரேன் மூலிமா கேமரா வச்சு அந்த காட்சிகளும் வந்து எடுக்க போகிறாங்க. பாருங்க கிரேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த சப்பரம் வச்சுட்டு ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவரும் இனி ஆட போகிறாரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீனும் வந்து நீட்டாக பக்காவாக எடுத்து அதை வந்து கோர்த்து கரெக்டாக ஒரு கோர்வையாக மக்கள் பார்க்கும் வண்ணம் நம்ம கொண்டு வரணுங்க. இவர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அரசம்பாளையத்துக்காரர் மற்றும் நயினாம்பாளையத்தை சார்ந்தவர். இப்போ அடுத்த டேக் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவரும் வந்து அந்த சப்பரத்தை எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டாரு. இப்போ அடுத்த சீன் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தெய்வனாரவர் அம்மா மாமுனிவர் அந்த சிறுசூத்திர மஞ்சள் கரங்கள் சுற்றியே கரங்கள் போரிலே அந்த கதக்களி ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்களை வந்து நம்ம ஏரியா பகுதியை சார்ந்தவர்கள் செல்ஃபி புகைப்படம் எடுப்பது மற்றும் அவர்களோட பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து அந்த அக்னி சட்டி எடுப்பது போல் சீன் ரெடி பண்ணுவாங்க போல் இருக்குதுங்க. அதுக்காக தணல் மற்றும் சட்டி ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து கோயில் சம்மந்தப்பட்ட சீன்
நம்மளுடைய கருவலூர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் வந்து இருக்குதுங்க. பாருங்கள், ஒரு பூசாரி மாதிரியான ஒரு கெட்டப் போட்டு ஒரு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ வந்து அந்த காட்சிகள், எடுத்த காட்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மானிட்டரில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். என்றும் அன்புடன் SRS. நன்றிங்க.